அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 7 ஜென்ம பாவங்களை போக்கும் மாசி மகம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மாசி மகத்தன்று பார்வதி தேவி காளிந்தி நதியில் ஒரு தாமரை மலரில் வளம்புரி சங்காக தோன்றிய நாள் என்கிறது புராணம். மாசி மகம் பித்ருதோஷம் நீக்கும், தடைகளை நீக்கும் புனித நன்னாளாகும். அன்று மிக மிக சிறப்பு வாய்ந்த மாசி மகம் புண்ணிய தினமாக பார்க்கப்படுகிறது. அன்றைய நாட்களில் ஆறு, கடல், குளம் ஆகிய நீர்நிலைகளில் கூட புண்ணிய நதியாகிய கங்கையும் கலந்திருப்பதாக நம்பிக்கை உள்ளது. மாசி மகம் அன்று புனிதத்தில் நீராடினால் 7 ஜென்ம பாவங்களை கூட அடியோடு நீக்கும் என்பது ஐதீகம். தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு வாய்ந்தது. அதிலும் மிகவும் விசேஷமானதாக பார்க்கப்படுவதுதான் மாசி மாதம். இந்த மாதம் முழுவதும் கடலாடும் மாதம் என்று சொல்லப்படுகிறது. தீர்த்தமாடும் மாதமாகும் என்றும் சொல்வார்கள். மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திர நாள்தான் மாசி மகம். இந்த நாளில் இந்துக்கள் விரதமிருந்து வழிபடுவார்கள். இந்த மாசி மகம் மிக சிறப்பு வாய்ந்தவையாக வருகிறது. மாசி மகத்தன்று கடல், குளம், ஆறு ஆகிய நீர்நிலைகளில் கூட புண்ணிய நதியாக கங்கையும் கலந்திருப்பதாக நம்பிக்கை உள்ளது. அது மற்றும் மாசி மகம் அன்று புனிதமாக நீராடினால் 7 ஜென்ம பாவங்களை கூட அடியோடு போக்கும் என்பது ஐதீகம். சிம்ம ராசியில் குரு பயணம் செய்யும் போது மாசி மகம் நாளில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கும்பகோணத்தில் மகாமகம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் வடப்பகுதியில் அதனை கும்பமேளா என்றும் கூறுவார்கள். ஜோதிட ரீதியாக பார்த்தால் கும்பராசியில் சூரியன் இருக்க மக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாளில் பௌர்ணமி வரும். இந்த பௌர்ணமி திருநாளே மாசி மகம் என சொல்கிறோம். அதேபோல் கும்பராசியில் சூரியன் இருக்கும்போது சிம்மத்தில் சந்திரனும் குரு பகவானும் இணைந்து இருந்தால் அது மகாமகம் என்று சொல்லப்படுகிறது. விரதம் இருக்க விரும்புபவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி சிவ சிந்தனையுடன் சிவன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் விரதம் இருந்து பக்தியுடன் கடவுளை தரிசித்து வந்தால் குழந்தை பேறு உண்டாகும் என்பது புராணங்களில் கூற்றுப்படி இருக்கிறது. வருண பகவான் பிரம்ம ஹத்தி தோஷத்தால் பீடித்த போது கடலில் மூழ்கியே இருந்தாராம். அந்த தோஷம் விலக சிவபெருமானை மனமுருங்கி வணங்கினார். அவரின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் அருள் பாரித்தார். வருண பகவான் தோஷத்தில் இருந்து நிவாரணம் அடைந்த தினம்தான் மாசி மகம் ஆகும். இந்த தினத்தில் புனிதமாக நீராடும் நபர்களுக்கு பாவங்களை போக்கிவிட சிவனின் வருண பகவான் அருள் செய்ய கேட்டு கொண்டாராம். அதனை கேட்டுக்கொண்டு சிவபெருமானும் கேட்ட வரத்தை கொடுத்தாராம். வருண பகவானுக்கு முழுமையாக தோஷ நிவர்த்தி கிடைத்த தினம் என்பதால் அன்றைய தினம் புனிதமாக நீராடி புண்ணியமாக சேர்த்து கொள்ளுங்கள் என பார்க்கப்படுகிறது. மாசி மகத்தன்று தான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் ஒரு தாமரை மலரில் வளம்புரி சங்காக தோன்றினாள் என்கிறது புராணம். அம்பிகை வளம்புரி சங்காக கிடந்து தாட்சாயினியாக உருவெடுத்த நாளும் மாசி மகம் நாளில்தான். மாசி மகத்தன்று மந்திர உபதேசம் பெறுவது சிறந்ததாக கருதப்படுகிறது. கடலுக்கு அடியில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்து இந்த மாசி மகத்தன்று தான் என புராணங்கள் கூறுகின்றன. சிவபெருமான் திருவிளையாடல்கள் பல புரிந்ததும் மாசி மகத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. மாசி பௌர்ணமியில் தான் சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்டான். இந்நிகழ்ச்சி காமதகனம் என்று அழைக்கப்படுகிறது. உயிர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள், ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம். அன்னதானத்தில் பெருமைகளை உணர்த்துவது மாசி மகம்தான். மாசி மகத்தன்று நெல்லையப்பர் கோவில் பொற்றாமரை தீர்த்தத்தில் திருநாவுக்கரசருக்கு தெப்ப விழா நடத்துவர். இதற்கு அப்பர் தெப்பம் என பெயர். இந்த நாளில் பெருமாளையும் வழிபட்டு செல்ல வேண்டும். சொந்த வீடு நிலம் வாங்க நினைப்பவர்கள் வராக பெருமாளை வழிபாடு செய்யலாம். அதற்கு ஒரு கலச செம்பில் சுத்தமான நீர், பச்சை கற்பூரம், துளசி, வில்வம், விபூதி, மலர் போட்டு புனிதமாக நீராடலாம். குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி நீங்கள் பூஜை செய்யலாம். ஆண் குழந்தை வேண்டுபவர்கள் அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வேண்டிக் கொண்டால் ஆண் குழந்தை நிச்சயம் பிறக்கும் என்பது நம்பிக்கை. மாசி மகம் நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்த பின் துளசியால் மகாவிஷ்ணுவை வழிபட்டால் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும்.
மாசி மகம் நாளில் அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபடுபவர்களுக்கு இன்பமும் வெற்றியும் தேடி வரும். மாசி மகம் பித்ரு தோஷம் நீக்கும், தடைகளை நீக்கும் புனித நன்னாளாகும். மாசி மகம் நட்சத்திரத்தில் புனிதமாக நீர்நிலை நீராடினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்கிறது புராணங்கள் கூறுகின்றன. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்தால் 7 ஜென்ம பாவங்கள் தீரும். மாசி மகம் நாளில் புனித நீராட முடியாதவர்கள் மாசி மக புராணம் படிக்கலாம் அல்லது கேட்கலாம், அல்லது அது எல்லாமே புண்ணியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.